ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரேஷன் கடையிலிருந்து வாங்குகிற பச்சரிசி வச்சு இன்ஸ்டண்ட்டான ஒரு இட்லி பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ட் இட்லி பேட்டர்னால் இப்போ நைட்டு நம்ம அரிசி ஊற வச்சு காலையிலத்துக்கு இட்லி ரெடி பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதோட இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ரேஷன்லேருந்து வாங்கின பச்சரிசி தான். 2 டம்ளர் பச்சரிசிக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதே 3த்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம கடையிலேருந்து வாங்குகிற அரிசியாக இருந்தாலே நம்ம 3 தடவை 4 தடவை நல்லா வாஷ் பண்ணணும். இது எக்கச்சக்கமான குப்பை இருந்தது. ஒரு 7-8 தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கலருக்கு நமக்கு கிடச்சிருக்கு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம இதில் சேர்த்திடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திட்டோம். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு அவில் எடுத்திருக்கேன். இதையே ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதையே நம்ம சேர்த்திடலாம். உங்கள்கிட்ட அவில் இல்லைன்னா நம்மளோட சாப்பாடு நீங்கள் சேர்த்திக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சாப்பாடு சேர்த்திக்கோங்க. அது மாவு அரைக்கும்போது சேர்த்திக்கோங்க, இதில் ஊற வைக்க வேண்டாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திட்டோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு சேர்த்திட்டோம். இப்போ இதையும் சேர்த்தி ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். தண்ணி ஊற வைக்கும்போது நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. இதிலே நம்ம மாவு அரைக்க போகிறோம். அப்புறம் தண்ணி ஊற்றும்போது ரொம்ப அதிகமாக ஊற்றாமல் உளுந்தம்பருப்பு அரிசியெல்லாம் எவ்வளோ இருக்குமோ அது முங்குற அளவுக்கு கரெக்டாக பார்த்து நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதே அரிசியை நாம் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு நாம் எடுத்துடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு அது பண்ணாங்க ஓரமாக இருக்கட்டும். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது 5 மணி நேரம் கழித்து நம்மளோட அரிசி பார்த்திங்கன்னா பாருங்கள், ஊறி நல்லா வந்திருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் நமக்கு காணாமல் போயிடும், எல்லாமே கீழே இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். இப்போ இதையே ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு 2 போர்ஷனாக நான் அரைச்சி எடுக்க போகிறோம். அதில் இருக்கிற தண்ணியை தான் இதுக்கு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தண்ணி பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதையே அரைச்சி நாம் வேறு பவுலுக்கு நாம் மாற்றிடலாம். இட்லி பேட்டரோட ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்கலன்னா நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அது எல்லாமே சிம்பிள், க்ரியேட்டிவும் ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. அதெல்லாம் போய் பாருங்கள். இப்போ நம்ம மாவெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ மிக்ஸி ஜாருக்குள்ளேருந்து எல்லா மாவையுமே நம்ம வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போது மாவை எடுத்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு கரண்டி வச்சு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நான் எந்த தண்ணியுமே சேர்த்துல. இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். நம்ம இட்லிக்கெல்லாம் எப்படி மாவு அரைக்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக கரடு மரடாக இருக்கிற மாதிரி. இப்போ இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா சுற்றி விட்டுட்டோம். இப்போ இதையே கரண்டி நாம் அதுக்குள்ளேருந்து மாற்றிடலாம். மாற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகிறோம். மாவு நல்லா பொங்கி வர்றதுக்கு எனக்கு ஒரு 20 நிமிஷம்தான் எடுத்துடுச்சு. இப்போது ஒவ்வொரு பிளேஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாவு பொங்கி வரதுக்கு டைம் எடுக்கும். எப்படி போனாலும் உங்களுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகவே ஆகாது. இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு நல்லா புசு புசுன்னு நல்லா பொங்கி மேலே வந்திருக்கு பாருங்கள். இது பார்க்குற மாதிரியே இதோட இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டோம், அரிசி ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம்னா அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போது உங்களுக்கு இட்லி சுடுறதுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த மாவு மட்டும் நீங்கள் வேறு பவுலுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. அது மாவு மாற்றினதுக்கப்புறம் இதையே க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். இப்போது எனக்கு தேவையான மாவு மட்டும் நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாவை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறோம். இப்போது நம்ம இட்லி சுடுறதுக்கு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான துணி ஈரம் பண்ணி நம்ம இட்லி தட்டில் நம்ம மாவு ஊற்றிடலாம். இந்த மாவு ஊற்றுற டைமில் நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருங்க. அப்போ நம்மளுக்கு மாவு கரெக்டாக இருக்கும் வச்சு வேக வைக்கிறதுக்கு. இப்போது மாவு எல்லாத்துலேயுமே குழியில் நல்லா ஒரு கரண்டியில் நல்லா ஊற்றி விட்டுட்டோம். இப்போ இதையே நாம் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம சாதாரணமாக இட்லிக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 3 இல்லைன்னா ஒரு 4 நிமிஷம் அதுக்குள்ளே அது நமக்கு டக்குன்னு வெந்துடும். இப்போ அதை க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம்.
இப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது நம்மளோட இட்லியெல்லாம் நல்லா ரெடியாகி வந்திருக்கு. ஒரு டூத் வச்சு நம்ம வச்சு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. எப்போவுமே நம்ம இட்லியெல்லாம் டூத் வச்சு நான் பார்க்குறதில்ல. சும்மா கையிலே தண்ணி தொட்டு இப்படி வச்சு பார்க்குறதோட சரி. இப்போ லைட்டாக ஆறுறதுக்கப்புறம் மேலால தண்ணி தெளித்து நம்ம இட்லி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட சாஃப்டான இன்ஸ்டண்ட்டான இட்லி நமக்கு ரெடி ஆயாச்சு. இது உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த சாம்பார், பொடி, சட்னி எது வேணாலும் எது கூட வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸி தானே. நம்மளுக்கு மாவு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். ஒவ்வொரு டைம் நம்ம மறந்துட்டோம்னா நம்ம இது டக்குன்னு நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாம். இப்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப பந்து மாதிரியெல்லாம் வரல. ஆனால் இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டும் டேஸ்டியாகவும் இருக்கும். எப்போவுமே நம்ம இட்லி சுடுற அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அப்போ தான் நீங்கள் போடுற லைக்கு, கமெண்ட்டு எல்லாம் பார்க்கும்போது தான் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு ரெசிபியும் ஆகிட்டு வரேன். டாட்டா பாய்.